ஹல்லேலூயா. வந்துட்டேன்னு சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப கொடுமையான சத்தமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு உண்மையிலே வாலிபர்களை காட்டிலும் அதிகமாக பக்கத்தில் எனக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களும் இருக்கிறது நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். मुझे सच्चाई से एक जवान भाई आने से ज्यादा जो बूढ़ेपन लोग आए इसके मुझे बहुत खुश हो रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா இன்னைக்கு வாலிபர்களுக்காக தான். ஹல்லேலூயா. आज जवानों के लिए प्रचार करने वाला हूँ. எப்பவுமே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வாலிபர்களுக்கு. हमेशा एक बात बताना चाहता हूँ जवान लोगों के लिए. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. माता पिता जो कहता है उसको कर. ஏன் சொல்றேன்னு சொன்னா, क्यों इसको बताता हूँ? இன்னைக்கு நான் கிளம்பும் போது आज मैं घर से निकलते वक्त வெறும் சட்டை போட்டு தான் கிளம்புனேன். केवल कपड़ा पहनकर शर्ट पहनकर मैंने आया. ஹல்லேலூயா. हालेलुया. நான் போட்டு வெளியெல்லாம் வந்துட்டேன். मैं सब शर्ट वगैरह पहनकर बाहर आ चुका. எனக்கு இது கொஞ்சம் अनकंफर्टेबल தான். मुझे थोड़ा अनकंफर्टेबल ही लग रहा था. ஆனாலும் என்ன சொன்னாங்க, வந்தது வந்துட்டோம், आते आए तो आए गए, கொண்டு வந்துட்டோம், हमने लेके आ गए, அதனால போட்டுரு. तू पहन ले. ஹல்லேலூயா. हालेलुया. நான் நினைச்சேன் நான் மட்டும் தான் போட்டு நிக்க போறேன் போல இருக்கு. मैंने ஏன்னா सोचा था யூத் மீட்டிங்னு சொன்னாங்க. केवल मैं अकेला पहनने वाला करके सोच रहा था. ஆமென். நான் மட்டும் தான் போட்டு நிக்க போறேன் இருக்குன்னு நினைச்சேன். मैं अकेला पहनने वाला करके ஆனா உள்ள வரும்போதே பார்த்தா, लेकिन अंदर आते ही देखेगा ஆமா கேமரால பிடிக்கிறவங்க வந்து எல்லாரும் போட்டு நிக்கணும். நல்ல வேளை நான் போட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. कैमरा पकड़ा वो भी उनके साथ बहुत लोग पहना हुआ है. ஆமென். हालेलुया. அதனால என்ன சொல்றேன், इसलिए क्या कहता हूँ, அவங்க சொல்றதை செஞ்சிருங்க. आपकी माता पिता जो कहता है उसको कर दीजिए. ரொம்ப சிம்பிள் தான். बहुत आसान बात है. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், थोड़ा सा तकलीफ लगेगा, கொஞ்சம் अनकंफर्टेबलா இருக்கும், थोड़ा अनकंफर्टेबल लगेगा, but it will give some glory. लेकिन एक महिमा को ஹல்லேலூயா. देगा. ஹல்லேலூயா. हालेलुया. நேரம் ரொம்ப போயிருச்சு. समय बहुत बीत गया है. நானும் ரொம்ப நேரம் போக மாட்டேன். मैं ज्यादा समय नहीं ஹல்லேலூயா. लूंगा. எனக்கு பாஸ்டர் கொடுத்திருக்கிறது ஒரு 20 minutes. मुझे पासवान जी ने दिया 20 मिनट है. என்னால முடிஞ்ச அளவுக்கு 15 minutes முடிச்சிருவேன். मेरे से ज्यादा होते होते ஹல்லேலூயா. 15 मिनट में खत्म कर ஏன்னா दूंगा. அதற்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்பெஷல் திங் இருக்குது. लेकिन उसके बाद एक स्पेशल किंग है. அது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். वो आपके जीवन के लिए बहुत उपयोग करेगा. ஆமென். आमेन. நானும் நினைச்சேன் யூத் மீட்டிங்னோனே ரொம்ப எப்படி சொல்லலாம், ஈஸியா லகுவா இருக்கும் நினைச்சேன். मैंने यूथ मीटिंग बोला तो बहुत आसान से रहेगा. ஆனா நீங்க எல்லாரும் இருக்கிற ரேஞ்சை பார்க்கும் பொழுது आप सभी रहता वो रेंज को देखेगा तो அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் நான் பேச வேண்டி இருக்குது. वो रेंज ஹல்லேலூயா. से मुझे बात करना पड़ेगा. ஆமென். आमेन. ஆனாலும் எனக்கு ஆண்டவர் சொன்னதை ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை இந்த வாலிப காலத்துல நீங்க ஜெயம் பெறுவதற்கு தேவன் வெளிப்படுத்துற காரியத்தை நான் சீக்கிரமா சொல்லி கடந்து செல்ல मुझे விரும்புகிறேன். परमेश्वर ने जो कहा है जवान जीवन में जीने के लिए एक सिंपल फार्मूला को आपको बताना चाहता हूँ. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் पहली तीमुथियुस की पुस्तक 1ஆம் அதிகாரம் 1वां अध्याय 5ஆம் वचனம். 5वां वचन. 1 தீமோத்தேயு 1:5. पहले तीमुथियुस 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், आज्ञा की मतलब क्या है? சுத்தமான இருதயத்திலும் शुद्ध हृदय में நல் மனசாட்சியிலும் और अच्छे मन में மாயமற்ற விசுவாசத்திலும் और अच्छे विश्वास में பிறக்கும் அன்பே. निकलने वाला प्रेम है. ஹல்லேலூயா. हालेलुया. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். पौलुस तीमुथियुस को लिखता है. தீமோத்தேயு உங்களை என்னை போல ஒரு வாலிபன் தான். तीमुथियुस मेरे अपने दुल्हे के जवान है. தேவன் அவனை தெரிந்து கொண்டதாய் பவுல் சொல்லுகிறார். परमेश्वर उनको चुना है करके पौलुस कहता है. அவனுக்கு வேண்டிய வழிமுறைகளை அவர் சொல்லி கொடுக்கிறார். कि जो जो चाहिए सारी मार्ग को उन्होंने बताकर दे रहा है. அவனுக்காக 2 நிருபங்களை எழுதுகிறார். उनके लिए 2 पत्र को लिख रहा है. நிருபங்கள்னு சொல்லும்போது லெட்டர்ஸ். ஆமென். पत्र लिखेगा, बहुत पत्र लेटर्स है. 2 லெட்டர்ஸ் எழுதுறாரு. 2 पत्र को लिख रहा है. தேவன் அவைகளை அங்கீகரித்தபடினால் परमेश्वर उसको अंगीकार कर दिया. அவைகள் வேதத்தில் இடம் பிடித்திருக்கிறது. वह बाइबल में हालेलुया. पकड़ा हुआ है. ஹல்லேலூயா. हालेलुया. தேவன் அவைகளை அங்கீகரித்தபடினால परमेश्वर उसको अंगीकार किए. இந்த வேதத்திலே அவைகளுக்கு இடம் உண்டாயிருக்கிறது. इस शास्त्र में उसके लिए जगह मिला. அதிலே முதல் நிருபத்திலேயே முதல் வசனங்களிலேயே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். वो पहले अध्याय में इस शब्द को कहता है. நான் எதற்காக இதை உனக்கு எழுதுறேன்னு मैं சொன்னா, इसके लिए इसको लिखता हूँ. கற்பனையின் பொருள் என்னவென்னா, आज्ञा का सारस यह है. 3 காரியம்தான். 3 बात है. சுத்தமான இருதயம், शुद्ध मन நல் மனசாட்சி और अच्छे विवेक மாயமற்ற விசுவாசம். और कपट रहित विश्वास. இந்த 3 காரியங்களும் ये 3 कार्यों
உங்க வாழ்க்கையில आपके जीवन में ஒரு அன்பை உருவாக்கும். एक प्रेम को उत्पन्न அது करवाएगा। கிறிஸ்துவின் அன்பா இருக்கும். वो मसीह का प्रेम அந்த होगा। கிறிஸ்துவின் அன்பு वो मसीह का जो प्रेम உங்களை है அடையாளங்களாகவும் आपको चिन्ह, அற்புதங்களாகவும் आपको चमत्कार மாற்றும். बदल देगा। ஹalleluya. हालेलुया। சிம்பிள் ஃபார்முலா. एक आसान फार्मूला है। இது சின்ன ஒரு ஃபார்முலா. ये जो आसान फार्मूला இந்த है, ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா इस फार्मूला को आप सीख लिए तो உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. आपको कोई आके सिखाने की जरूरत नहीं पड़ेगा। இன்னைக்கு உங்களுக்கு தெரிகிற விஷயங்கள் अनेகம் आज आपको पता चलता है कई बार, பெரியவங்களுக்கு கூட தெரிகிறது இல்ல. और बड़े लोग को भी पता नहीं आमेन। चलता है। ஒரு போன்ல என்னென்ன ஆபரேட்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் உங்களுக்கு தெரியுது. फोन में क्या क्या ऑपरेट करना है आप जानते हैं। ஆன்லைன்ல என்னென்னலாம் செய்ய முடியுமோ உங்களுக்கு தெரியுது. ऑनलाइन में क्या क्या कर सकते हैं आपको पता है। ஆண்டவருடைய காரியங்கள்ல என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிந்தால் प्रभु की बातों में जो जो करना அவைகள் आपको உங்க समझ में வாழ்க்கைக்கு आएगा, ஆசீர்வாதமாயிருக்கும். वह आपके जीवन के लिए आशीष ஹalleluya. रहेगा। அதுதான் மூன்று காரியங்கள் இங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். तीन कार्य को तीमुथियुस के लिए कहता है। முதலாவது சுத்தமான இருதயம், पहले शुद्ध हृदय, இரண்டாவது நல்ல மனசாட்சி, दूसरा अच्छे विवेक मन, மூன்றாவது மாயமற்ற விசுவாசம். दूसरा कपट की बिना रहने वाला மூணு विश्वास है। காரியங்களுக்கு 5 நிமிஷம் தான். तीन कार्य को लिए 5-5 मिनट है। ஈஸியா சொல்ல போறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரா. आखिरी में बोलने वाला परमेश्वर आपसे बात முதலாவது करेगा। சுத்தமான இருதயம், पहले शुद्ध हृदय, அது நம்முடைய கிரியைகளுக்கு உட்பட்டது. वो अपनी क्रिया के अंदर है। ஏன்னா அது நம்முடைய இருதயம். वो हमारा हृदय है। நம்ம என்னனாலும் நினைப்போம், हम बहुत सारे बात को நம்ம सोचते हैं। என்னனாலும் யோசிப்போம், हम कई बात को सोचते நம்ம हैं। என்னனாலும் செய்ய முயற்சிப்போம். कई बातों को करने के लिए எல்லாம் நம்ம प्रयत्न करते हैं। கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். सब कुछ अपने कंट्रोल में அருமையான रहता है। நல்ல சாட்சிகளை கேட்டோம். अच्छा, जो गवाही को हमने सुने थे। ஆமென். நம்ம இருதயம் விரும்புகிற காரியங்கள் अनेகம் செய்ய நம்ம மனசு துடிக்கும். हम हृदय जो चाहता है उसको करने के लिए बहुत हम प्रयत्न करते हैं। என்ன செய்யும்? क्या करता है? என்ன செய்யும்? क्या करता है? துடிக்கும். ओ बहुत प्यासा में என்ன रहता है। செய்யும்? क्या करता है? துடிக்கும். प्यासा रहता है। ஹalleluya. आमेन। ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது लेकिन சுத்தமான இருதயம், शुद्ध मन, சுத்தமான இருதயம். शुद्ध मन। வேதத்துல இதை நாம் தேடி வாசிக்கும் பொழுது ரெண்டு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். शास्त्र की पुस्तक को ढूंढ कर पढ़ेगा तो उत्पत्ति की पुस्तक 20वां अध्याय 6वां वचन। ஆதியாகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது उत्पत्ति की पुस्तक 20वां अध्याय 6वां वचन। ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட பேசுகிறார். परमेश्वर एक मनुष्य के साथ बातें करता है। என்ன பேசுகிறார்? क्या बातें करता है? வாசிக்க கேட்போம். पढ़ेंगे। அப்பொழுது தேவன், तब परमेश्वर, உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று அறிந்திருக்கிறேன். कराई हृदय के साथ इसको किया करके मैं जानता हूँ। அவன் என்ன செய்திருந்தான்? वो क्या किया है? கேராரின் ராஜாவாகிய அந்த அபிமெலேக் என்கிற மனிதன் केराई की राजा अबीमेलेक करने वाला தன் मनुष्य இருதயத்தில் தோன்றின ஒரு காரியத்தை செய்தான். अपने हृदय में निकला हुआ कार्य को என்ன किया। காரியம் செய்தான்? कौन से कार्य को किया? சாராள் என்கிற ஆபிரகாமின் மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளும்படிக்கு, அவளாலே சந்ததி உண்டாகும்படிக்கு தன் அரண்மனைக்கு கூட்டு போயிட்டான். साराई कहने वाला अब्राहम की बीवी को अपना बीवी बनाने के लिए सोच रहा था। ஆண்டவர் அன்று ராத்திரியில அவனோடு கூட பேசினார். परमेश्वर उस रात में उनके साथ बातें நீ किया। உத்தம இருதயத்தோடு கூட நீ இதை செய்தாய் என்று நான் तू அறிந்திருக்கிறேன். कराई से तूने यह काम किया करके मैं जानता हूँ। அங்க பாருங்க என்ன நடக்கிறது. அந்த ராத்திரில ஆண்டவரோடு பேசுற, நீ இன்னைக்கு நீ இன்று இரவு நீ சாகவே சாவாயின்னு சொல்றார். वो कहता है आज रात में तू जरूर मर जाएगा। அவள் வேற ஒருத்தியோட மனைவியா இருக்கிறாள், நீ எப்படி அவளை கூட்டு வரலான்னு சொல்லுகிறார். ये दूसरे का बीबी है, उसको तू कैसा बुलाकर लेके आए हैं? அபிமெலேக் ஆண்டவர்ட்ட பேசுகிறான். अबीमेलेक परमेश्वर से बातें करता है। புருஷன் என்று சொல்றவன் அவளை தன் சகோதரி என்று சொன்னானே, वो जो पति उनका जो पति करके बोलते हैं वो अपना भाई करके बोला था। அதனால தானே நான் கூட்டு வந்தேன்னு சொல்றான். इसीलिए मैंने बुलाकर लेके आया। ஆமென். आमेन। அப்ப பாருங்க, அங்க ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடு தான் இதை செய்தா என்று அறிந்திருக்கிறேன். तब परमेश्वर वहां कहता है कराई मन के साथ इसको किया करके मैं जानता நீ हूं। எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு तू मेरे खिलाफ में पाप किए உன்னை बिना தடுத்தேன். तुझको मैंने रोका। அல்லேலூயா. आमेन। அல்லேலூயா. हालेलुया। ஏன் நமக்கு சுத்த இருதயம் வேணும்? क्यों हमें शुद्ध हृदय चाहिए? இந்த சுத்த இருதயம் ये शुद्ध நாம் हृदय பாவங்களை செய்யாதபடிக்கு நம்மை தடுக்கும். அல்லேலூயா नहीं சொல்லுங்க. करने के लिए हमें रुका देगा। இன்னைக்கு பாவம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. आज पाप करने के लिए बहुत आसान है। பாவம் செய்யாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. पाप किए बिगड़ रहना बहुत कठिन लगता है। ஆமென். आमेन। ஏன்னா நம்முடைய இருதயம் சுத்தமா இல்ல. कारण क्या है
कि हमारा हृदय शुद्ध नहीं है, அதனால நம்ம பாவத்தை ஈஸியா செய்றோம். इसलिए हमारे पापों को हम आसान से कर देते हैं। பாவம் செய்யாம இருக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். पाप किए बिगड़ रहने के लिए बहुत तकलीफ उठाते நம்முடைய हैं। இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருந்தால் अपने हृदय शुद्ध हृदय பாவம் செய்யாதபடிக்கு தேவன் நம்மை தடுப்பார். पाप किए बिगड़ परमेश्वर हमें रुका हालेलुया, देगा। हालेलुया, हालेलुया. हालेलुया। அபிமெலேக்கு பாவம் செய்யாதபடிக்கு தேவன் அவனை தடுத்தார். अबीमेलेक पाप न करने के लिए परमेश्वर ने उसको रुका இன்னொரு दिया। காரியத்தையும் செய்தார். और एक कार्य को भी அவன் किया। வாழ்க்கையில் இருந்த தடைய அந்த அதிகாரத்துல தானே தேவன் முடித்து போட்டார். उनकी जीवन में लगा रुकावट को उसी अध्याय में हालेलुया, परमेश्वर हटा दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। சுத்த இருதயம் நம்மை பாவம் செய்ய விடாது. शुद्ध हृदय है, हमें पाप करने नहीं அப்ப देगा। முதலாவது நமக்கு சுத்த இருதயம் வேண்டும். तब पहला हमें शुद्ध मन चाहिए। அதுதான் சங்கீதக்காரன் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கேட்கிறான். वही भजन संगीता 51 10वां वचन में कहा हुआ, சுத்த இருதயத்தை நீலே சிருஷ்டியும், शुद्ध हृदय मेरे अंदर उत्पन्न करो நிலைவரமான ஆவியை எனக்கு தார். और स्थिर आत्मा को मुझे दे दो। வேதத்துல சங்கீதக்காரன் இன்னும் அழகா சொல்லுகிறான். சங்கீதம் 24:4, बाइबल में भजन संगीता 24:4 में யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், कौन परमेश्वर की पर्वत में चढ़ेगा, கைகளில் சுத்தமுள்ளவனும் हाथों में शुद्ध இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து और हृदय में कपट का बिगड़ தன் रहा, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் अपने प्राणों को माया के लिए ना सौंपते, கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. कपट से जो वादा नहीं करता वही व्यक्ति। ஹல்லேலூயா, आमेन, ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது சுத்தமான இருதயம் पहले शुद्ध हृदय இந்த வாலிப வயசுல நமக்கு வேணும். इस जवानी उम्र में हमें அது चाहिए। எந்த வயசா இருந்தாலும் நமக்கு வேணும். वो कौन सा भी उम्र होने दो हमें ஹல்லேலூயா, चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் பாவத்துல நம்ம அந்த எல்லையை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வர முடியும். तब हम पापों को हम पार करके आ सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे हृदय को जांच कर जानता அவர் है। வல்லமையான காரியங்களை உங்க இருதயத்தின் ஆழங்களிலே தான் வைத்திருக்கிறார். सामर्थ पाए कामों को परमेश्वर के हृदय की गहराई में रखा हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்க கூடாதபடிக்கு தான் சாத்தான் உங்க இருதயத்தின் நினைவுகளிலும் எல்லா காரியங்களிலும் தடைகளை உண்டு आप பண்ணுகிறான். परमेश्वर की प्रजा न बनने के लिए शैतान सारे बातों में रुकावट लाता है। உங்க இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கும் பொழுது आपकी हृदय शुद्ध बनते समय நீங்கள் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். आप परमेश्वर की प्रेम को प्राप्त कर सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக நல்ல மனசாட்சி. अच्छे मन का गवाही, நல்ல மனசாட்சி, अच्छे मन का गवाही, குட் கான்சைன்ஸ். मन का गवाही रहना चाहिए। ஆமென். இந்த நல்ல மனசாட்சியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது अच्छे विवेक के बारे में पढ़ते समय எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். यफिसियों की पत्र 5वां अध्याय 8वां वचन को पढ़ेंगे। எபேசியர் 6:8 என்ன சொல்லுகிறது? इफिसियों 6:8 क्या कहता है? மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் मनुष्य के लिए सेवा न किए बगैर கர்த்தருக்கென்றே परमेश्वर के लिए நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். अच्छा विवेक के साथ प्रभु का सेवा करो। அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு இருக்கிற காரியம் என்ன? आज जवान भाइयों को रहने वाला कार्य क्या அப்பா है? அம்மாக்காக சர்ச்சுக்கு வரோம். माता पिताजी के लिए कलीसिया पर आते அப்பா அம்மா हैं। சொன்னாங்களேன்றதுக்காக நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம். माता जी कहा इसलिए हम कलीसिया में आते சர்ச்சில் हैं। இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு நம்ம சர்ச்சு காரியங்களில் ஈடுபடுகிறோம். हम कलीसिया में लोग क्या सोचेगा करके हम कामों में हम आमेन। करते हैं। ஆமென், आमेन, ஆமென். आमेन। இன்னைக்கு என்ன மாதிரி தான் அநேகரும் கோட்டு கீட்டு போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். आज पास्टर के दुल्हा बहुत लोग कोट शूट पहन के आया होगा। பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, पास्टर ने कहा होगा, இல்லாட்டி முடிச்சு சாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். अच्छे मन की विवेक को परमेश्वर ने दिया है। ஆமென். அடுத்ததாக अगले बात, இந்த மனசாட்சியை குறித்து பார்க்கும் பொழுது இது ஆண்டவருடைய கிரியையை உங்களுக்குள்ளே நடப்பிக்கிறது. परमेश्वर की क्रिया को बताता है। நீங்க நல்ல மனதோடு கூட இருக்கும் பொழுது अच्छे मन के साथ रहते समय ஆண்டவர் உங்களை கொண்டு கிரியை செய்வார். परमेश्वर आपके द्वारा क्रिया करेगा। நீங்க நல்ல மனதோடு கூட ஆண்டவரை தேடும் பொழுது आप अच्छे मन के साथ परमेश्वर को ढूंढते தேவன் समय உங்களை பயன்படுத்துவார். परमेश्वर आपको इस्तेमाल हालेलुया। करेगा। आमेन, ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் உங்களை பயன்படுத்துவார். प्रभु आपको इस्तेमाल உங்க करेगा। குடும்பத்துல பயன்படுத்துவார். आपके परिवार में உங்க इस्तेमाल நண்பர்கள் करेगा। மத்தியில பயன்படுத்துவார். आपकी मित्रों के सामने உங்களுடைய इस्तेमाल करेगा।
வாழ்க்கை முழுவதிலும் உங்களை பயன்படுத்துவார். आपकी पूरी जीवन में इस्तेमाल करेगा. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவது तीसरा, மாயமற்ற விசுவாசம். वो हमें अच्छा विश्वास. இந்த மாயமற்ற விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது विश्वास के बारे में हम देखते நீங்க हैं. தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை, आप परमेश्वर के ऊपर रखने वाला भरोसा. ஆண்டவரை நீங்க என்னவாய் அறிந்து கொண்டிருக்கிறீங்க, आप परमेश्वर को कैसा जानते हो, ஆண்டவரை நீங்க எந்த அளவு பிடித்திருக்கிறீங்க, परमेश्वर को कैसे पकड़े हुए हैं, ஆண்டவருக்காக நீங்க எந்த அளவுக்கு கிரியை செய்ய உங்களுக்கு இடம் கொடுக்கிறீங்க परमेश्वर के लिए कितना ज्यादा आप क्रिया करने के लिए जगह देते हो என்பதை குறித்து அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது. उसके बारे में वो विश्वास हमें उद्धार करता யோவான் है. எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது युगना सुसमाचार तीसरा वाक्य 36 குமாரனை விசுவாசிக்கிறவன் यदि पुत्र को जो विश्वास करता நித்திய है ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். वो आनंद जीवन पाकर रहता है. தேவனுடைய பிள்ளைகளா நாம அவரை விசுவாசிக்கிறனால, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் இருக்கிறதுனால நாம் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தமாய் நித்திய ஜீவனை அடைகிறோம். यीशु मसीह के विश्वास में रहता है, इसके लिए जीवन की अच्छी बात को हम जानते हैं. ரோமர் 3:25 சொல்லுகிறபடி रोमियो 3:23 நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம். हम धर्मी बन जाते हैं. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறபடி रोमियो की पुस्तक 9वां अध्याय 33वां वचन कहते हैं, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் இருக்கிறோம். हम लज्जित होते हालेलुया. है. மாயமற்ற இந்த விசுவாசம், ओ माया बिगाड़ रहने वाला विश्वास மனிதர்கள் பார்க்கத்தக்கதான விசுவாசமாய் அல்ல, मनुष्य देखने जैसा विश्वास नहीं है. தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதான விசுவாசத்தோடு கூட परमेश्वर देखने जैसा विश्वास के साथ நீங்களும் நானும் ஆண்டவரை சேவிக்க தொடங்கும் பொழுது आप और मैं प्रभु को उपासना करते समय வெட்கப்பட்டு போக மாட்டோம். हम लज्जित न होंगे. தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். प्रभु की प्रिय व्यक्ति बनेंगे. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் தேவனுக்கு பிரியமுள்ள மனிதனாய் மாறினான். अब्राहम ने विश्वास किया, प्रभु की எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபிரோனிய की पुस्तक 6वां अध्याय को पढ़ते समय தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறுகிறோம். प्रभु की प्रिय व्यक्ति हम बनते हैं. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास की बगैर प्रभु की प्रिय रहना हमको नहीं हो सकता है. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் जो प्रभु के पास जोड़ता है, தேவன் உண்டென்றும் प्रभु है कर அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு वो हमें ढूंढने वालों को பலன் அளிக்கிறவர் என்றும் फल देने वाला करके விசுவாசிக்க வேண்டும். विश्वास करना चाहिए. அல்லேலூயா. பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். हमें அவர் फल देने वाला व्यक्ति உங்க है. நல்ல விசுவாசத்தின்படி அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். अच्छे विश्वास के अनुसार இந்த फल देता மூன்று है. காரியங்களிலிருந்து 3 कार्यों से लेकर தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. प्रभु का प्रेम प्रकट होता है. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள கிரியை செய்ய தொடங்கும் பொழுது प्रभु का प्रेम अपने भीतर प्रकट होता है. சாத்தானுக்கு உங்களிடத்துல இடம் இல்ல. शैतान को आपके पास जगह नहीं है. மனுஷீகம் உங்களை மேற்கொள்ள முடியாது. वो शारीरिक आप विजय नहीं कर இந்த सकता है. உலகத்துல நீங்க ஜெயம் பெற முடியும். दुनिया में आप विजय पा सकते இந்த हैं. உலகத்தின் ஆவிகளை நீங்க மேற்கொள்ள முடியும். दुनिया की आत्मा को आप विजय कर உங்க सकता है. மனுஷிக எண்ணங்களை நீங்க மேற்கொள்ள आपके முடியும். शरीर की विचार को தேவ विजय कर சித்தத்தை सकता है. அறிந்து கொள்ள முடியும். प्रभु की इच्छा को जान सकता है. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். प्रभु की सामर्थ को आप प्राप्त कर सकता है. ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். आत्मा की फल को प्राप्त कर सकता है. அப்படியே வளர்ந்து ஆவியின் வரங்களை பெற்று தேவனுடைய ஊழியங்களை செய்ய முடியும். वैसे ही बढ़कर आत्मा की वरदान को हालेलुया. प्रभु की सेवा कर सकता है. ஹல்லேலூயா. आमेन. மூன்று காரியங்கள் உங்க வாழ்க்கையில அவசியமா இருக்கு. 3 कार्य हमारे जीवन में आवश्यकता है. உங்க வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும். आपके जीवन में भलाई को लेके கிறிஸ்துவின் அன்பு உங்கள் வாழ்க்கையில मसीह का வெளிப்படுத்துகிறது. प्रेम प्रकट होगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் எழும்பி நின்று கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மூன்று காரியங்கள் எங்க வாழ்க்கையில வெளிப்பட தேவனே உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி सब खड़ा கேட்க होकर போகிறோம். प्रभु के पास प्रार्थना करेंगे. ஆமென். மூன்று காரியங்கள்: 3 कार्य, சுத்தமான இருதயம், पवित्र हृदय, நல்ல மனசாட்சி, अच्छे विवेक का மாயமற்ற விசுவாசம். कपटी बिगड़ रहने वाला विश्वास, சுத்தமான இருதயம், शुद्ध हृदय, நல்ல மனசாட்சி, अच्छे मन மாயமற்ற விசுவாசம். और कपटी बिगड़ रहने वाला தேவன் நம்மை நடத்துவாராக. प्रभु हमें चलाए. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். தீமைகள் அகன்றோட
மனசாட்சியை கொடுக்கிறார். மாயமற்ற விசுவாசத்தை கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஆமென். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். சொல்லலாமா? இந்த வாலிப காலமெல்லாம் எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். பாடுவோமா? எந்தன் வாலிப காலமெல்லாம். இந்த வாலிப காலமெல்லாம் உங்க வாழ்க்கையின் துணையாய் உங்களோடு கூட இருந்து நடத்த அவருடைய ஆவி இருக்கிறது. நாமமே தலை போல நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும். எந்தன் நினைவுகள் உமதாகும். எல்லாரும் சொல்லலாமா? எந்தன் இதயம் இயேசையா, எந்தன் நினைவுகள். கடைசியாக இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். இயேசு எந்தன் உங்க வாழ்க்கையின் பலன் அவரே. என்ன எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கை கத்த ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னோடு கூட இருந்தா, நீங்க என்ன நடத்தினா, உங்களுடைய சத்தம் என் காதுகளில் துணித்தால், வழி இதுவே இதில் நடமுகின்ற திவ்ய சத்தம் என்னை நடத்துமானா, இந்த வாலிப காலத்தில் உமக்காய் நான் ஜீவிக்க முடியுமே. ये जवानी उम्र में आपके लिए मैं जी सकता हूँ. உமக்காக பெரிய காரியங்கள் நான் செய்ய முடியுமே. आपके लिए महान कामों को मैं कर सकता हूँ. என்ன நடத்துமே என்று சொல்லி கேட்பீங்களா? मुझे चलाएगा क्या पूछेंगे. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? मुझको मैं सौंपता हूँ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? मुझको सौंपता हूँ करके आप सौंपेंगे. தேவன் நம்மை நடத்த போகிறார். प्रभु हमें உங்களை चलाने தொட वाला है. போகிறார். प्रभु आपको இந்த छूने இரவு वाला வேளையில் है. உங்களை தொட போகிறார். प्रभु आपको இந்த छूने இரவு वाला வேளையில் है. தேவ வல்லமை உங்க மேல் இறங்க போகிறது. प्रभु की शामत आपके ऊपर இந்த இரவு வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். इस रात में प्रभु की आत्मा எல்லா மனுஷிக பொல்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் விலகி போகிறது. की बुराई आत्मा विचार हटने वाला है. அறிகிற அறிவின் வாசனை உண்டாகிறது. प्रभु की जानकारी आपके अंदर होने वाला है. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. परमेश्वर की शामत आपको தேவ भरता மகிமை है. உங்களை நிரப்புகிறது. प्रभु की महिमा आपको நல்ல भरता சாட்சி है. கேட்டோமே. अच्छी गवाही சகோதரனுடைய வாழ்க்கையை மாற்றின தேவனுடைய வல்லமை भाई की जीवन இன்று को உங்கள் बदल दिया. வாழ்வையும் தேவனுக்காக மாற்றுகிறது. आपके जीवन को भी बदल ஒப்பு देता கொடுப்பீங்களா? है. ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் தங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நல்ல இரவு வேளையிலே இந்த யூத் மீட்டிங்ல ஆண்டவரே வாலிபனே எழுந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உமக்காக நான் எழுந்திருக்கிறேன், உமக்காக நான் எழுந்திருக்கிறேன், உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் கிரியை செய்வேன் என்று சொல்லுகிறவங்க தன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? உங்க கரத்தை மனிதர்கள் பார்த்து மறந்து போகலாம், உன்னதமான தேவன் மறப்பதில்லை. உங்க இருதயத்தை அநேகர் உதாசீனப்படுத்தி இருக்கலாம். आपके हृदय को बहुत सारे लोग उदास किया होगा. உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம். और आपको कोई जिम्मेदारी नहीं किया होगा. உன்னதமான தேவன் आप மகிமையின் ராஜா பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு बड़े काम करने के लिए உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். आपको परमेश्वर அப்படியே தேவ சமூகத்துல இடம் கொடுப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொருவரையும் தொட்டு தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும்படிக்கு, ஒரு புதிய தெய்வீக விடுதலையின் சமாதானம் உங்களை நிரப்பும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படிக்கு, உன்னத பலனை நீங்க அடையும்படிக்கு, தேவ வல்லமையினால் நிரப்பப்படும்படிக்கு கர்த்தர் உங்களை நடத்தி பெரிய காரியங்கள் செய்வாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.